எவ்வளோமா காய்? காய் 20 ரூபாயா? ஒரு காய் 20 ரூபாயா? ஒரு காய் 20 ரூபாயா? காய் எப்படி இருக்கு? காய் எப்படி இருக்கு? சுமாரா தான் இருக்கு. ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சின்னது இல்லை. 15 ரூபா. பரவாயில்ல, காய் நல்லா தான் இருக்கு. 20 ரூபாய்க்கு போயிடுச்சு. இங்க வாங்கி 100 ரூபா தானே. 100 ரூபா வாங்கிக்கமா. சரி வாங்க. 100 ரூபா தானே. 5 காய் வாங்கியிருக்கேன். ஒரு காய்க்கு ஒரு காய் போயிடுச்சு. பாக்கி 5 காய் போட்டுருக்கா. அதான் சரியா போச்சு. அது அழுகுன காய்க்கு. இப்போ எவ்வளோமா? 5 காய்க்கு போறேன். 100 ரூபா தானுமா? சில்லறை இருக்கா? தேங்காய் வாங்கியாச்சு. பாசனம் இருக்கேன் நான். இந்த பார்க்கணும், நான் இருக்கேன், எடுத்துட்டேன். நல்லா பாத்துக்க. பழைய நோட்டா புது நோட்டான்னு. சரி, என்ன இப்போ போய் ஆயிட்ட பூண்டு வாங்கிட்டு வந்தோமே. எவ்வளோ வேணும்? 3 வாங்கிட்டோம். ஒன்றா? அப்படின்னு என்ன கடையை வச்சிருக்கோம். எதுக்கு பூண்டு? ரசம் வச்சு வைக்கத்தான். போ வாங்கிட்டு. போயிட்டு வாங்கிட்டு வா. சட்டுனாவா? அப்பா வந்து இப்போதான் கொல்லையிலேருந்து வராரு. ஜாலியாக இருக்கு, ஜாலியாக இருக்கு. ஒரு ஒன்று தண்ணி கொண்டு வரக்கூட. ஃபோன் என்ன செய்வோம்? ஃபோன் போட்டால் வரணும். ஃபோன் வரல, நான் என்ன பண்ணுறது? சரி, நான் போயிட்டு ஆயாவோட வரையும் போயிட்டு வரேன். போயிட்டு வா. சிங்கிட்ட கொஞ்சம் இது இட்லி வாங்கிட்டு வா. டிஃபன் பண்ணுவான். வட்டக்காரன் வாங்கிட்டு வா. நான் சாப்பிட்றேன். சரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கேன்னா, எங்கள் ஆயா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அம்மா வந்து ரசம் வைக்க பூண்டு இல்லை, போய் பூண்டு வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. அதனால் போயிட்டுருக்கேன். அப்படியே வீடு நம்ம தான் ஏற்கனவே காட்டியிருக்கோம்ல, வீரை விட்டு தான் நம்ம வீடு தனியாக இருக்கும். இப்போ ஊருக்குள்ளே போயிட்டுருக்கேன். அப்படியே பகலில் நம்ம ஊரெல்லாம் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படியே போனால் தான் நம்ம ஆயாவோடு. இதுக்கு பேர் வந்து வடக்கு தெரு. வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம ஆயா வீடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்படியே ரோட்டில் போயிட்டு கிராஸ் ஆகி இங்கே வந்தீங்கன்னா நம்ம ஆயா வீடு. அந்த தகரம் போட்டதும் ஆயா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கான்னு தெரியல. எங்கேயாவது கதை பேச போயிடுச்சா, இல்லை யாருக்காவது வேலைக்கு கூட போயிருக்கலாம். போய் பார்க்கலாம் வாங்க. வந்தாச்சு ஆயா வீடு. இந்த படகு தான் வேலியிலேருந்து போயிட்டு அந்த தகரம் இருக்குங்க இல்லையா, அதான் நம்ம ஆயா வீடு. வாங்க, ஆயா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த வேலையை பூண்டு வாங்கிட்டு போயிடலாம். மேடம் இருக்காங்க, வீட்டில் தான் இருக்கு. என்னையா பண்ணுற? என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்குறேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இருக்கா? சரி, நான் வந்தேன். எனக்கு ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு வேலையாக வந்தேன். பூண்டு கேட்டுது அம்மா. வேலை இல்லை, நான் அவ கொடுக்கறத கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். நீங்க வாங்கிட்டு போங்க, கொடுக்காதீங்க ஒண்ணு. வாங்கினா தரும் அம்மா. வாங்கினா தருமை தந்துக்கிட்டு தான் இருக்கு. என்ன மாங்காய்லாம் இருந்துட்டீங்கிற கூட கொஞ்சம் ஏன் கொடுப்பேன். அவர் எனக்கு எடுத்து போட்டா ஒண்ணு பழுத்து பாருங்க. ஆயா மாம்பழம் எல்லாம் சாப்பிடுது. சரி, பூண்டு புரியா? என்ன நான் கொஞ்சம் அதிகமெல்லாம் கேட்கல, சும்மா குழம்பு வைக்க ரசத்துக்கு மட்டும்தான் கேட்டுட்டு. ரசத்துக்கு மட்டும்தான் நான் குட்டதை அப்படியே வச்சிருக்கேன். எவ்வளவு தர காட்டு? 2. இந்த 2 பூண்டு தான். இதுக்காக தான் அங்கிருந்து நான் வந்தேனே. கிலோ கணக்குல கொடுக்கூடாது. நான் குழம்பு வைக்கணும். நான் அப்புறம் ஆறிட்டு நான் போய் வாங்குவேன். சரி, நாங்க வாங்கின தரோம். ஆமா ஆமா, வாங்கினா தாரோம். ஆயா வந்து பாத்தீங்கன்னா 3 பல்லு பூண்டு கொடுத்துருங்க. போதும் போதும். வெங்காயம் எல்லாம் அவ கொடுத்ததான் கொண்டாந்து போட்டு வச்சுருக்கேன். சித்தி தருதான், சித்தி தான் எங்களுக்கு தருது, அதையும் நீங்க பிடிங்கிட்டு போறீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணு. உனக்கு வாங்கிட்டு வந்து தரோண்ணா. வாங்கிட்டு வந்து தருவான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆயா விட்ட பாருங்க. பெரிய மாளிகை ஏற்கனவே காட்டியிருப்பேன், இப்ப பகல்ல காட்டுறேன் பாருங்க. பெரிய மாளிகை. இது போதாது ஐயா நமக்கு. வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் இது மேல
மாம்பழம் அரிஞ்சு கொடுத்துட்டு இங்கே வச்சிருக்கு மீதி. இது தாத்தா, நம்ம தாத்தா. சரி ஆயாவுக்கு கட்டிலாம் இப்போ கோடை காலங்கன்னு வெளில வந்துருச்சா? கட்டில் வெளியில இருக்கு. பழைய பீரோ தான் ஆயாவுக்கு. அந்த காலத்தில் அடுக்கு பானையை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம் அரிசி வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே. ஆயா இன்ன வரையும் அதை வந்து பாதுகாத்துட்டு இருக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணி இங்கேயே அது ஒரு சேரு. சாப்பாடு என்ன சாப்பாடியா அவங்க வீட்டில்? பழையதுதான். அப்புறம் ஏதோ குழம்பு வச்சிருக்கேன். குழம்பு பூசணிக்காய் குழம்பா? யாரு கொடுத்தா பூசணிக்காய்? அந்த ஒன்று கிடந்தது, அதான் கத்தி வச்சு அதை நெட்டிக்கு அரிஞ்சு போட்டு வைட்டேன். சரி. ஆயாவோட கரண்ட் வைக்கிற ஸ்டாண்டெல்லாம் பாருங்க, எப்படியா கரண்டி சரி வச்சிருக்கு பாருங்க வீட்டிலே. அப்படியே ஆயாவோட வீட்டு வெளிப்பகுதியை காட்டலாம் வாங்க. கட்டில் வந்து வெளியில போட்டு கோடை காலம் உள்ள தகரத்தில் இருக்க முடியாதுன்னு இங்கே போட்டிருக்கு. அடுப்பு ஆயாவின் அடுப்படி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு முருங்கை மரம் இருக்கும். அப்படியே இந்தான எம்டியான பழைய வீடுங்க தான் இருந்தது. இந்த வீடை இடிச்சிட்டு அம்மா வீட்டில் வந்து வேறு பக்கம் போய் அங்கே இருக்காங்க. அதனால் ஆயா மட்டும் இந்த இடத்துல பழைய இடத்துல நான் இருக்குன்ட்டு இங்கே தனியாக ஓன் கேஷில் போட்டு வீடு கட்டி இருக்கு. சரியா, நான் வரேன். பூண்டு வசந்தான். பூண்டு வாங்க தான் வந்தேன். வேற என்னமோ கேட்க வந்தேன். என்ன கேட்க வந்தேன்? நான் வந்து கேட்கல. சரி. என்னம்மா சாப்பாடு ஆக்கியான்னு இன்னும் தான் ஆகிட்டு இருக்கு, ரசத்துக்கு மட்டும். சரி வாழேன். மரியா வீட்டுக்காரு வந்து அங்க என்ன சாப்பிட போகுது ராடு பூந்தி. உன்னை வந்து விளக்கண்ணை ஆட்டிட்டு நீ இங்க பாரு, விளக்கண்ணை ஆட்டிட்ட நீ நடந்து வந்தால உன்னை போய் வண்டியில விடலாம்லன்னு வீடியோல சொல்றாங்க. ஆயா ஆயா நடந்தே போகுது. அதுவே வேலை செஞ்சுட்டு நடந்து போறாங்க. வண்டியில போய் விட்டுட்டு வர வேண்டியதானாங்கிறாங்க. நீதான் வண்டியில உட்கார மாட்டியா? ஆமா, வண்டியில உட்காரவே மாட்டேன். சரி வரேன். ஆயா வீட்டுக்கு வந்ததுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாங்காய் கிடைச்சது, ஒரு பீஸு. பூண்டு கேட்கறதுக்கு சண்டைக்கு வருது. நானே சித்திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட நீங்க பண்ணிட்டு போறீங்களான்னு. இனிமேல் பூண்டு வாங்கினா அதுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். அப்போதான் அடுத்த தடவை கேட்க போனால் அது கொடுக்கும் சத்தம் போடாமல். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஓடை. முன்னாடி 2 கரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வேலிக்கருவை வந்து மண்டி இருக்கும். இப்போ வந்து சுத்தம் படுத்துறதா திட்டம் வந்து ஓடையை வந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க. 2 சைடும் பார்த்தீங்கன்னா வேலிக்கரையெல்லாம் எடுத்துட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. சும்மா ஆயாவோடு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற தூரம் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை, நடக்கிற தூரம்னாவே ஒரு சும்மா கொஞ்சம் தூரம் தான், பக்கத்துலேயே தான். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு பூண்டு வாங்கிக்கிட்டு. ஓ இந்தா பூண்டு கொடுத்துச்சு. சிரிச்சுக்கிட்டு திட்டுது. பூண்டு நானே சித்திக்கிட்டு இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், நீங்கள் அதுக்கிட்ட இருந்து பிடிக்கிட்டு போறீங்க அப்படிங்குது வாங்கிட்டு இருந்து. இது கேமரா முன்னாடி இருந்ததுனால வேற சிரிச்சு பேசிக்கிட்டு கொஞ்சம் திட்டத்தை கம்மி பண்ணிடுச்சு. அவ்வளோதானே, சாப்பிடலாமா? பழையதா? அப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? பழைய சரி இவன் திக்கிறானே. ஆயா பூண்டு கேட்க பண்ணதுக்கு கொடுத்து வச்சிருக்க மாதிரி வந்து வாங்குறீங்க. சத்தம் பூண்டு வாங்கிட்டு வரேன். நான் இங்கே மறந்து போயிட்டேன். திங்கட்டு வாங்க, வாழைப்பழம், பிஸ்கட்டு, பருத்தி இதை வச்சு குழம்பு வைக்கலாமா? சரி, பூண்டு வந்து ஒரு 200 வாங்கிட்டு வந்தோம். வாங்காம விட்டாச்சு. நான் 1000 நான் அடுத்தபடி ஒவ்வொரு வீட்டை போய் டெய்லி ஒரு இடத்துல ஒன்று வாங்கிக்கலாம். கடுகு ஒரு வீட்டை, பூண்டு ஒரு வீட்டை, ஒரு வீட்டை போய் தோட்டம் போய் பண்ணியிருக்கேன். ஆயா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். சும்மா சின்னதாக பூண்டு வாங்கலாம்னு போயிட்டு வந்தோம். அதெல்லாம் வீடியோவாக எடுத்து போட்டியாடா அப்படின்னீங்க. சும்மா நம்ம லைஃப்பில் நடக்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.